வணக்கம் மக்களே. மலையாள சினிமாவில் ஒரு முக்கிய நடிகையில் ஒருவர் தான் லிஜோ மோல் ஜோஸ். சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஜெய் பீம் போன்ற படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி மக்களிடம் பெரிய பாராட்டை பெற்றவர். இந்த நிலையில தான் இவர் அடுத்ததாக தமிழில் காதல் என்பது பொது உடைமை என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தை ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் தான் இயக்குறாருங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல லிஜோ மோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரின இயற்கையாளர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவரோட சேர்ந்து அனுஷா, ரோஹிணி, வினித், தீபா, கலேஷ் ராம்நாத் போன்ற பலர் நடித்திருக்காங்க. தான் காதலிக்கும் அனுஷாவை லோஜோ மோல் அவரோட பெற்றோர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதனை ஏற்க மறுக்கின்றனர். மேலும் லோஜோ மோலை இந்த காதல் சரியானது அல்ல என்று சமாதானம் செய்யும் காட்சிகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வருகிற பிப்ரவரி 14 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த நிலையில தான் இந்த படத்தோட முதல் பாடலான தீயாய் வீடியோ பாடலை இந்த படக்குழுவினர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த பாட்டை எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா உமாதேவி, அதே மாதிரி உதிரா உன்னிகிருஷ்ணன் தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இந்த படத்தோட இசையை பார்த்தீங்கன்னா கண்ணன் நாராயணன் தான் மேற்கொண்டிருக்காரு. சினிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரவணன் தான் செய்துள்ளார். குறிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 நடைபெற்ற 54வது இந்தியன் பனோரமா சர்வதேச திரைப்பட விழாவில் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த படத்தை வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் தியேட்டர்ல போய் பாருங்க. சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸுக்கு நம்மளோட சேனல்ல இணைந்திருங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.